உங்க அம்மா வயிற்றுல இருந்து வெளில வந்து தொப்புன்னு விழுகுறீங்க. எங்கேயோ கிழக்கு ஆப்பிரிக்கால பிறக்குறீங்க. நீங்க மனுஷ பயலுங்க மாதிரி 10 மாசத்துல பதறிட்டு பிறக்காம 22 மாசம் பொறுமையா இருந்து பிறக்குறீங்க. உங்க அம்மா வயிற்றுல 22 மாசமா இருந்துட்டு இன்னைக்குதான் உங்க அம்மாக்கு டெலிவரி. பயப்பட வேண்டாம், சுகப்பிரசவம் தான் தாயும் செய்யும் நலம். உங்க கண் என்ன திறக்கல, அதனால உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. எழுந்திரிக்க முயற்சி பண்றீங்க, கால்ல வலுவில்ல, அதனால திரும்ப கீழே விழுகிறீங்க. உங்க அம்மா தும்பிக்கையை வச்சு முட்டு கொடுத்து நிப்பாட்டுது. உங்க கால்கள் நடுங்குது. உங்க கூட்டம் உங்களை சுத்தி நின்னு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுது. உள்ளர என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மறைச்சிடுது. அப்பதான் வேட்டை மிருகங்கள்ட்ட இருந்து உங்களை காப்பாற்ற முடியும். சில மணி நேரத்துக்கு பிறகும் நீங்க அதே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கீங்க. உங்க வாடைய மோப்பம் முடிச்சு கழுத புலி கூட்டம் உங்களை கைமா பண்ண அடிமேல் அடி எடுத்து வருது. உங்களை சுத்தி இருந்த யானை கூட்டம் பத்ரகாளி மாதிரி காதை விரிச்சிட்டு அதுங்களை நோக்கி ஓடுது. அத பார்த்த கழுத புலி பின்னங்கால் புரட்டில் அடிக்க ஓடிருச்சு. நீங்க இப்ப பாலை வயிறு முட்டை குடிக்கிறீங்க. சில மாசத்துக்கு பால் மட்டும்தான் குடிக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டேன். இந்த குருட்டு கிழவிதான் உங்க கூட்ட தலைவி. உங்க கூட்ட தலைவி நகர தொடங்குது. உங்க கூட்டமும் பின்தொடருது. உங்க அம்மா அதோட தும்பிக்கையை வச்சு உங்களை தள்ளிட்டே போகுது. உங்க கூட்டம் வேகமா போக தொடங்குது. நீங்களும் அதே வேகத்துல போகியே ஆகணும், இல்லனா நீங்க தனியா ஆகிருவீங்க. உங்க வயசு 1 வாரம் ஆச்சு. நீங்க பிறந்ததுல இருந்து நடந்துகிட்டே தான் இருக்கானீங்க. எங்க போறீங்கன்னு தெரியல, எதுக்கு போறீங்கன்னு தெரியல. எவ்வளவு தூரம் போகணும்னு கேட்டாலும் 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு இருக்க அந்த குருட்டு கிழவி. குடும்பமா சேர்ந்து குன்னக்குடிக்கு கூட்டிட்டு போறாங்களோ. நீங்க கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க, அப்புறம் நிக்கிறீங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க, அப்புறம் நிக்கிறீங்க. உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் உள்ள தூரம் அதிகமாகுது. அதனால ஓடுறீங்க. கல்லு தடிக்கி கீழே விழுகுறீங்க. உங்களை தூக்கி விட கூட யாரும் வரல. நீங்க பிறந்ததுல இருந்து நடந்துகிட்டே தான் இருக்கானுங்க. எங்க நடந்து போறானுங்கன்னு தெரியல. 5000 கிலோவை தூக்கிட்டு அசால்ட்டா நடந்து போறீங்களேடா. கொஞ்ச நேரம் நில்லுங்கடா. விழுந்ததை பார்த்துட்டு உங்க அம்மா உங்களை தூக்கி விடுது. உங்க பின்னாடி போய் மறுபடியும் தள்ள ஆரம்பிக்குது. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கூட்டம் தண்ணி குடிக்க ஒரு குட்டை கிட்ட நிக்குது. நீங்க இவ்ளோ தண்ணிய பார்த்ததே இல்ல. குட்டையில குதிச்சு ஆட்டம் போடுறீங்க. உங்க அம்மா தண்ணிய தும்பிக்கையால எடுத்து ஒரே கல்ப்புல குடிக்குது. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இனிமே இவ்ளோ ஈஸியாலாம் தண்ணி கிடைக்காது. உங்களுக்கு 6 மாசம் ஆச்சு. 6 வத்தி போச்சு. குளங்கள் குட்டை ஆயிடுச்சு. அந்த குட்டையில ஏற்கனவே காளமாடு குரூப் நின்னுட்டு இருக்கு. இது எங்க குட்டை, எங்க உரிமைன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. உங்க அம்மா அந்த குரூப் முன்னாடி ஒரு சவுண்டு போடுது. காளமாடு குரூப் ஓடிடுச்சு. உங்க அம்மா கிளைய உடைச்சு சாப்பிடுது. அதை பார்த்துட்டு நீங்களும் முயற்சி பண்றீங்க. உங்க நம்பிக்கை அளவுக்கு உங்க தும்பிக்கை இல்லாதனால எட்டி பறிக்க முடியல. பெண் யானை ஆண் யானை பின்னாடியே போகுது. நீங்க இன்னும் வயசுக்கு வரல. இதெல்லாம் பார்க்க கூடாது, வாங்க போல. உங்களுக்கு 2 வயசாச்சு. தந்தம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. உங்க கூட்டத்துல உள்ள குடுகுடு பாண்டிஸ் கூட குதூகலமா விளையாடிட்டு இருக்கீங்க. வளர்ந்த யானைகள் அதோட தந்தத்தால பச்சை மரத்துல கீறி அதை சாப்பிடுது. நீங்களும் அதை முயற்சி பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைலே வெற்றி. நீங்க டெய்லியும் ஒரே ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்றீங்க. சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும். 6 மணி நேரம் தூக்கம் போக மீதி 18 மணி நேரமும் சாப்பிடுறது மட்டும்தான் வேலையே. இந்த பிஸி ஷெட்யூல்லையும் உங்க அம்மா உங்களை பெற்றிருக்குன்னா அது பாராட்டக்கூடிய விஷயம். உங்களுக்கு 5 வயசாச்சு. யானையா பிறந்தா என்ன பண்ணணும்னு கத்துக்க தொடங்குறீங்க. மத்த யானைகளை கூப்பிடுறதுக்கு எப்படி வாய்ஸ் கொடுக்கணும், உதவி கேட்கறதுக்கு எப்படி வாய்ஸ் கொடுக்கணும்னு கத்துக்கிறீங்க. பெரிய யானைகள் எப்படி தண்ணி தேடுது, எப்படி உங்க கூட்டத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடியே பல விஷயத்த கத்துக்கிறீங்க. இப்ப நீங்க சாப்பிடுற செடிய எது சாப்பிட்டா உங்க உடம்புக்கு நல்லா இருக்கும், எது சாப்பிட்டா உங்க வாய்க்கு நல்லா இருக்கு, எது சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போட வேண்டியது இருக்குன்னு பிரிச்சு வச்சு பார்த்து பார்த்து சாப்பிடுறீங்க. டெய்லியும் நீங்க குறைஞ்சபட்சம் 200 கிலோ வச்சும் சாப்பிடணும். அப்பதான் உங்களோட கட்டு மஸ்தானான உடம்ப மெயின்டைன் பண்ண முடியும். உங்க வயிற்றுல உள்ள கிரைண்டர் ரொம்ப மோசம். சில நேரம் முன்னாடி போட்டது அப்படியே பின்னாடி வந்து விழுந்துரும். சேர்ந்தாப்புல போய் தேவையில்லாம கழுத புலிய சண்டைக்கு இழுக்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்க. பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசேல்னு பார்க்கவே அழகா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஏன்னா காலங்கள் சில மாசத்துக்கு ஒரு முறை மாறக்கூடியது. அதனால காலநிலைக்கு ஏத்த மாதிரி உங்களோட உணவு ஷெட்யூல்லையும் மாற்ற வேண்டியது இருக்கும்.
காலங்கள் 4 வகைப்படும். இலை உதிரும் காலம், இலை உதிர்ந்த காலம், இலை முளைத்த காலம், இலை முளைத்த இலையுள்ள தண்ணி உள்ள காலம். முதல்ல இலை உதிரும் காலம். என்ன ஒண்ணுமே இல்ல, இலை உதிரும் காலம்னு தானே சொன்னாங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆட்டிட்டு வருவீங்க. அது வரைக்கும் நான் உதறாம இருக்கணுமாடான்னு இயற்கை இயல்பா கேட்கும். இந்த காலத்துல பார்க்கும் இடமெல்லாம் பட்டையும் காஞ்ச கொடியும் தான் இருக்கும். பட்டைய பக்கோடா மாதிரி சாப்பிட வேண்டியதா. அடுத்தது இலை உதிர்ந்த காலம். இலை உதிர் காலத்திலேயே ஒண்ணுமில்ல, இப்ப மட்டும் இருக்கவா போதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைச்சது சரிதான், ஒண்ணும் இல்ல. மணப்பாறை முறுக்கும் பனங்கி மலை பக்கோடாவை கிழமை ஒன்று இல்லை. இந்த காலத்துல சாப்பாடு மட்டும் பிரச்சனை இல்ல, தண்ணி பிரச்சனை உங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கும். கருங்காரை மாலை வாங்கி போடுங்க, காட்டார கண்ணுக்கு தெரியும்னு சொன்னா ஒரு பயிலும் கேட்க மாட்டலாம். யானைகளால ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் உள்ள தண்ணீரையும் இங்கேருந்து ஸ்மெல்லு வச்சு உணர முடியும். நீங்க இப்பதான் முத தடவையா அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லை யூஸ் பண்ண போறீங்க. அதுக்கு முதல்ல கண்ணை மூடிட்டு மூச்சை நல்லா இழுக்கணும். எங்கடா வாய்க்கு மேல இருந்த மூக்க காணோம்? பசிக்குதுன்னு முழுங்கிட்டியா? ஓ, இங்க இருக்கா? இது எவன்டா இங்க தூக்கி வச்சான்? சாரி கைஸ், மை மிஸ்டேக். இப்படியே ஒரு 2-3 வாட்டி மூச்சை இழுத்து விட்டு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால தண்ணி இருக்கிற இடத்த உணர முடியும். நீங்க தண்ணியை கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். இங்கேதான் பக்கத்துல ஸ்மெல்லு வருது. இதோ இங்கேதான். இந்த வெயிலையும் இவளுக்கு எப்படி தண்ணி கிடைச்சிச்சு? லக்ஸ் சோப்பு ஸ்மெல் தண்ணியில கலந்து வரப்பயே டவுட் வந்துச்சு, ஏதோ தப்பா இருக்குன்னு. இது முதல் முயற்சி தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? இல்ல, இன்னைக்கு இந்த அசிங்கமே போதும், மீறிய இன்னொரு நாள் பாத்துக்கலாம். மறுபடியும் தண்ணி தேடி நடக்கிறீங்க. ரொம்ப தூரம் போறீங்க, தண்ணி கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்படி தண்ணியை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இலையுள்ள தண்ணி இருக்கிற காலம். இந்த காலத்துல பாக்குற இடமெல்லாம் பச்சையும் பழங்களும் தென்படும். சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல. இலை மட்டும் உள்ள காலங்கள்ல பழத்துக்கு ஆசைப்பட்டு அம்மா கிட்ட அடம் பிடிக்காம புல்லையும் பச்சை இலையும் சாப்பிட்டு வாழ வேண்டியது இருக்கும். உங்களுக்கு இப்போ 15 வயசாச்சு. ஆண் யானை கூட விளையாட்ட சண்டை போடுறீங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு தெரியும். வருங்காலத்துல வரப்போற சவால்களுக்கு ரெடியாக முடியும். உங்க கூட்டத்துல உள்ள பெண் யானைகள் அந்த குருட்டு கிளவி கிட்ட பாடம் கத்துக்கிட்டு இருக்கு. எப்படி இல்லற வாழ்க்கையில இழிச்சவாய் கணவனை கட்டுப்பாட்டுல வச்சு புளின்னு புளிஞ்சு எடுக்கிறதுன்னு கத்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சாப்டர். உங்களுக்கு கல்யாண வயது வந்துருச்சு. குருட்டு கிளவியை இடத்துல வச்சா உங்க இல்லத்தரசிய வலதுல வைக்கலாம். அப்படிப்பட்ட வழித்துணை. கறி வாங்க காசு இல்லாம கருவாடு வாங்கின கதையா போச்சு. வாழ்க வளமுடன். ஹாப்பி மேரிட் லைஃப். யானைகளுக்கு மதம் முடிக்கிறது உண்டு. அது சில நேரம் வாரக்கணக்கா கூட நீடிக்கும். பெரும்பாலும் மதம் முடிச்ச யானைகளை பெண் யானைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் கேர்ள்ஸ் லைக் ரகட் பாய்ஸ். உங்களுக்கு அன்னி பெண் யானைகள் கியூல நிக்கும். டெய்லியும் ஒன்னு கணக்கு பண்ணி ஒரு வாரத்துக்கு மதம் பிடிச்சிட்டு சுத்தலான்னு நினைச்சீங்கன்னா உங்க வழித்துணை உங்க 5வது கால ஆஞ்சி விட்டுரும். வழித்துணையை தாண்டி வேற யாரையும் பார்க்காம இருப்பது இல்லற வாழ்வில் மகிழ்ச்சியை தரும். உங்க குருட்டு கிளவி செத்ததுக்கு அப்புறம் பொறுப்பெல்லாம் உங்களுக்கு வருது. ஆனா அதுக்கு ஒருத்தன் போட்டிக்கு வரான். காக்கி நாடா உந்து பாவாட நாடா ஏந்து. இது உங்களோட பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் பிரச்சனைன்னு அவனை போட்டு தள்ளிட்டு அரியணையை கைப்பற்றுறீங்க. உங்களோட சீனியர்ஸ் உங்களுக்கு கத்து தந்ததை வச்சு நீங்க தான் உங்க கூட்டத்துக்கு தண்ணி உணவு எல்லாம் கண்டுபிடிக்கணும். காடு தாண்டி மலை தாண்டி உங்க கூட்டத்தை வழி நடத்தி கொண்டு போறீங்க. யாராச்சும் எங்க போறோம்னு கேட்டா தோ கிலோமீட்டர்னு சொல்லி கூட்டிட்டு போறீங்க. உங்க சென்சர் ஸ்மெல்லு வச்சு தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறீங்க. அப்புறம் குட்டி குஞ்சானுங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கணும். என்ன சாப்பிடணும், யாருக்கிட்ட போகக்கூடாதுன்னு கிளாஸ் எடுக்கணும். உங்களை ரோல் மாடலா எடுத்து உங்க வாரிசுங்க வளர ஆரம்பிக்கிறீங்க. கடைசி காலத்துல ஒரு கல்லு மேல உட்காந்து யோசிக்கிறீங்க. அந்த குருட்டு கிளவியோட குருட்டுத்தனமான பாசத்தையும் உங்களை வழி நிரப்புன அந்த அன்பையும் புரிஞ்சுக்கிறீங்க. யூ ஆர் கிரேட் கிராண்ட்மா. அவ்வளோதான், உங்களுக்கும் வயசாச்சு. பாடைக்கு சொல்லிட வேண்டியதான். நீங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா தண்ணி எப்படி குடிப்பீங்க?